இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு டேங்க் மேலே இருக்குன்னா தண்ணி இந்த மாதிரி தான் ஸ்லோவாக வரும். பைப் லாங்கில் சுற்றிட்டு வந்தால் தான் தண்ணியோட ஃபோர்ஸ் இந்த மாதிரி இதை விட அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மிஷின் ப்ராப்பராக கரெக்டான டைமிங்க்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? தண்ணி ஸ்லோவாக இருந்துச்சுன்னா டைமிங் எக்ஸஸாக போகும். அதாவது ஒரு மணி நேரத்தில் முடிய வேண்டியது 3 மணி நேரம் ஆகலாம், இல்லை 5 மணி நேரம் ஆகலாம், இல்லை 2 மணி நேரம் ஆகலாம். அது என்ன காரணம்னா தண்ணி வந்து உள்ளே வந்து ஃபாஸ்ட்டாக வரல, ஸ்லோவாக அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் இருக்கும். இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்கும். டெஸ்டரு கட்டிங் பிளேயரில் பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம டீ வடிகட்டுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வடிகட்டி இது ஃபில்ட்ரு. இதில் உப்பு பாசை அந்த மாதிரி வந்து அடைப்பு வந்துருச்சுன்னா தண்ணி வந்து உள்ளே வராது. ஆமாம், நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். தண்ணி உள்ளே வரலன்னா என்ன காரணம் ஆகும்னா டைமிங் எக்ஸஸாக போகும். 4 மணி நேரம், இல்லை 3 மணி நேரம், 2 மணி நேரம். இந்த மாதிரி டேப் இருக்கு இல்லைங்களா, அது திறந்து விட்டு ஃபோர்ஸாக விட்டிங்கனாவே அந்த டஸ்ட்டு போயிடும். சப்போஸ் நம்மளுக்கு அந்த டஸ்ட்டு போகலன்னா டூத் ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, அது போட்டு தேய்ச்சிங்கனாவே அந்த டஸ்ட்லாம் கிளியர் ஆகிடும். சப்போஸ் அதுலேயும் இன்னொன்று என்ன ஆகும்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணியோட கலர் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கூட கருப்பாக உக்காந்துரும். இதில் கருப்பாக உக்காந்துருச்சுன்னா கூட அந்த தண்ணி வந்து உள்ளே வராது. அந்த டைமில் வந்து நம்ம பாத்ரூம் வாஷ் பண்ணுற ஆசிட் வருது, அது போட்டிங்கன்னா நல்லா நுர மாதிரி வரும். அப்புறம் வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு அவரை வந்து உள்ளே தள்ளி விட்டுருணும். இது வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக பண்ணணும். வாரத்துக்கு ஒரு வாட்டி இது பண்ணியே ஆகணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து கனெக்ட் பண்ணி விட்ருங்க. அது இங்கே வச்சிங்கனாவே கொஞ்சம் உள்ளே போகும், அந்த டிஸ்டன்ஸே நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? நம்ம டைட் பண்ணும்போது ஃப்ரீயாக டைட் ஆகும். நம்ம எதாவது கிராஸாக வச்சுட்டோம்னா அந்த டைட்டே ஏறாது, உங்களுக்கு கிராஸாக ஆகும். சரிங்களா? அப்புறம் தண்ணி ஆன்லேயே விட்டால் கூட பிரச்சனை கிடையாது. 24 ஹவர்ஸ் ஆன்லேயே இருந்தாலும் தண்ணி வந்து உள்ளே வராது. மிஷின் நம்ம எப்போ இங்கே ஆன் பண்ணி ப்ரோக்ராம் செட் பண்ணி ஸ்டார்ட் கொடுக்குறோமோ அப்போ தான் அது தண்ணி எடுக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து தண்ணி எடுக்காது. இந்த இடத்துல வந்து டிட்டர்ஜென்ட் லிக்விட் தான் போடணும். 2 in 1 லிக்விட் வருது, நம்ம கம்பெனி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியிலேயும் கிடைக்கும். 2 in 1 லிக்விட் தான் என்னன்னா அதில் கம்ஃபர்ட்டும் ஆட் இருக்கும், லிக்விடும் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் லிக்விட் போடணும், இங்கே கொஞ்சம் லிக்விட் போடணும். ஏன் 2 இடத்துல சொல்கிறோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தண்ணி இங்கே எடுக்கும், கொஞ்சம் நேரம் தண்ணி அங்கே எடுக்கும். அதனால் 2 இடத்துல தண்ணி லிக்விட் போட்டுக்கணும். சரிங்களா? இது புஷ்ஷுன்னு இருக்குங்களா, இது புஷ் பண்ணி வெளியே எடுத்திங்கன்னா இது வெளியே வரும். நம்ம எவ்ரி வாஷ்க்கு ஒரு டைம் என்ன பண்ணணும்னா ட்ரை கிளாத் வச்சு இதை தொடச்சிக்கணும். நல்லா இதெல்லாம் தொடச்சிக்கணும். சப்போஸ் இதை எடுக்கிறதா இருந்தாலும் இதையும் எடுத்து நீங்கள் தொடச்சிக்கலாம். இங்கே எதுவுமே போடக்கூடாது. சரிங்களா? மறுபடியும் இதை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே லாக் ஆகிடும். லாக் ஆனது தெரியுதுங்களா? லாக் ஆகிடும். மறுபடியும் வந்து இந்த சேம் டிசைன் இங்கே இருக்கும், அந்த மாதிரி வச்சு உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா போயிடும். போயிடுச்சிங்களா? இது வந்து எவ்ரி வாஷ் ஒரு வாட்டி வந்து துடைக்கணும் ட்ரை கிளாத் வச்சு. அதை வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாருங்கள், இங்கே இருக்குது, அதை வச்சு இப்படி இழுத்திங்கன்னா வரும். சரிங்களா? இப்போ நம்ம துணி போடும்போது ஷர்ட் பேண்ட்டில் ₹1 ₹2 காயின்ஸ் அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு மெயின் செக் பண்ணிக்கணும். அது போட்டிங்கன்னா ஒன்று சவுண்டு வரும். இங்கே ஒரு பம்ப் இருக்கும், மோட்ரு, அங்கேயும் கடகடன்னு ஒரு மாதிரி சவுண்டு வரும். காயின் மெயின் செக் பண்ணி போடணும். சரிங்களா? இப்போ சின்ன பசங்க இருந்தாங்களே அந்த மாதிரி இருந்தாக்க பென்சிலு, ரப்பரு, குட்டி பொம்மைங்க அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு ட்ரெஸ்ஸில் செக் பண்ணணும். அப்படியே எடுத்த உடனே அப்படியே போடக்கூடாது. சரிங்களா? இப்போது லேடிஸ் ட்ரெஸ்ஸில் ஒர்க்கு ட்ரெஸ்ஸு ஜிம்கி வச்சு இது போடலாம். அந்த குண்டு குண்டாக மணி வச்சது அப்புறம் டைமண்ட் ஷேப்பெல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒர்க்கு ட்ரெஸ் எதுவுமே போடக்கூடாது. அது போட்டால் இங்கே எங்கேயாவது போய் மாட்டிக்கிச்சுன்னா கட் ஆகிடும். இது ரப்பர் இல்லைங்களா, இது வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி ரொம்ப அதிகமான ஒர்க் ட்ரெஸ் வந்து போடக்கூடாது. இதுக்கப்புறம் வந்து இப்போ இதுவும் வந்து எவ்ரி வாஷ்க்கு இந்த தொடச்சிங்க இல்லையா, அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு இந்த மாதிரி தொடச்சிக்கணும் ரவுண்டாக சுற்றி. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மிஷின் வந்து லைஃப் இருக்கும். ஏன் இதை துடைக்க சொல்கிறேன்னா இங்கே வந்து கருப்பாக அப்படியே படிஞ்சிட்டு வரும், இதோட லைஃப் வந்து கம்மியாகிடும். சரிங்களா? இதை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கணும் எவ்ரி வாஷ்க்கு ஒரு வாட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து போயிட்டு வந்து லாக் ஆகாது. ஓகேங்களா? துணி போடும்போது செக் பண்ணிட்டீங்க. எவ்வளோ துணி போடணுன்னா 10 துணி தான் போடணும். ஒரு ஆப்ஷனுக்கும் ஒரு துணி போடுறது இருக்குது, நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. 10 துணி போட்டுட்டு இங்கே லிக்விடை போட்டு டோரை வந்து அடுத்தது மூடிடணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நீங்கள் ஒரு மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி வெளியே வரும்.
புரியுதுங்களா? இங்கே விரல் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியே வரும். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுனீங்கன்னா வெளியே வரும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இங்கே ஒரு பைப் மாதிரி இருக்கும். இதை பிடிச்சி இழுத்திங்கன்னா இப்படி வெளியே வரும். நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, இல்லை எரர் வந்துச்சுன்னா மிஷின் ஒர்க் ஆகாது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, துணி வந்து உள்ளே லாக் ஆகிடுச்சுன்னா டோரும் ஓப்பன் ஆகாது. இந்த பைப் இருக்கு இல்லைங்களா, இந்த லாக்கை பிடிச்சி சும்மா பாருங்கள், இப்படி இழுத்திங்கன்னா வெளியே வரும். இது இப்படி பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாமே இதை வழியாக வந்து வெளியே வந்துடும். நம்மளுக்கு தண்ணி வெளியே எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் இதில் மட்டும்தான் இருக்குது. ஏதாவது ப்ராப்ளம்னா மட்டும்தான் இதை இழுக்கணும். சரிங்களா? மறுபடியும் வந்து தள்ளி விட்றணும். இப்படி தள்ளி விட்டு இங்கே லாக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. நான் வச்சு விட்டேன் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வச்சு விட்றணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகும். வந்துச்சுங்களா? இதில் பார்த்திங்கன்னா, நம்ம தெரியாமல் ஏதாவது காயின்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தெரியாமல் ஏதாவது போட்டுட்டு இருந்தால் இங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம துணியில் இருக்க நூல், சின்ன டஸ்ட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இது வந்து டூத் ப்ரஷ் வச்சு இதையும் வந்து க்ளீன் பண்ணிக்கணும். இது வாரத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணாலும் சரி, இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணாலும் சரி. இந்த இடத்துல சரிங்களா, உள்ளே ஒரு ஃபேன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது வரையும் இருக்கும். தெரியுதுங்களா அந்த ஃபேனு? அது வரையும் வந்து ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது எப்படி உக்காரோம் அப்படின்னா, நீங்கள் எங்கே வச்சு தள்ளினாலும் உள்ளே போகாது. இந்த லாக் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படி நம்ம சுற்றிட்டே இருந்தோம்னா உள்ளே போகாது. லைட்டாக இப்படி சுற்றிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்துருச்சுன்னா அதுவே உள்ளே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. போதுங்களா? அப்போ வந்து நம்ம கிளாக் வாய்ஸில் டைட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதை தள்ளி விட்டுருணும். சரிங்களா? பண்ண வேண்டியது இதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். பண்ணலை அப்படின்னா ஏதாவது ஒன்று பிரச்சனை கொடுக்குறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டச் போர்டு தான் எல்லாமே. இது டச் போர்டு. இதில் வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நம்ம கம்பெனி கொடுத்த ப்ரோக்ராம்ஸ் இதில் தான் நம்ம செட் பண்ணிவிட்டு துவச்சிக்கிற மாதிரி ஆப்ஷன் இது. சரிங்களா? இது வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸு. நான் அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணிக்கிறீங்க. இதை டச் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு வரணும். நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மிக்ஸ் ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் எல்லா துணியும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? நான் எவ்வளோ துணி போடணுன்னு சொல்லியிருக்கேன், 10 துணி தான் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாது. இந்த சிம்பிள் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீட்ரு வரும். ஹீட்ரு ஆப்ஷன் தண்ணி வந்து சூடாகிட்டு துவச்சி கொடுக்கும். அந்த எவ்வளோ சூடாகுதுன்றது, எத்தனை டிகிரின்றது இங்கே காமிக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஆர்பிஎம்ன்றது மோட்டரோட ஸ்பீடு. அதாவது 1200 ஆர்பிஎம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு நல்லா ஸ்பின் பண்ணி கொடுக்கும். இது 1000ன்றது கொஞ்சம் கம்மி. இது சரிங்களா? அது எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் அது கடைசியில் சொல்லி கொடுக்குறேன். இது மிக்ஸ் ஃபேப்ரிக் வந்து எல்லா துணியும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள். சரிங்களா? இது வந்து காட்டன் துணி போட்டுக்கலாம் நீங்கள் இதில். சரிங்களா? இந்த ஈகோ வாஷ்ன்றது என்னன்னா, இப்போ நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, தண்ணி வந்து உள்ளே வரல, டைமிங் எக்ஸ்ட்ராவாக எடுக்குது, மிஷின் ஒர்க் ஆகலை, இல்லை கரண்ட் வந்து லோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங்லேயே இருக்கும். இந்த ஈகோ வாஷில் வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு தண்ணி உள்ளே வரலனாலும் ஸ்டாப் பண்ணிக்கும், கரண்ட்டு கம்மியாக இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிக்கும். சரிங்களா? இந்த ப்ரோக்ராம் நடக்காது. அதுக்கு எப்போ தண்ணி ஃபாஸ்ட்டாக வருதோ அப்போது வந்து ப்ராசஸிங் நடக்கும். கரண்ட்டு லோ வோல்டேஜ் இருக்குன்னா கரண்ட் எப்போ வந்து கரெக்டான கரண்ட் வருதோ அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி அதுவே எடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கும். எக்கோ வாஷ்ன்றது இதுதான். அதாவது உங்களுக்கு சொல்ல போனால் எனர்ஜி சேவ் பண்ணி கொடுக்கும். அந்த ஆப்ஷன் இது ஈகோ வாஷ். சரிங்களா? இதில் நீங்கள் இதுலேயும் துணி மிக்ஸ் பண்ணி போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். இதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதாவது எரர் காமிக்காது. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு இதில் வச்சுருக்கீங்க, என்ன ஆகும்னா தண்ணி ஸ்லோவாக இருந்துச்சுன்னா எரர் காமிக்கும். ஒரு 10-15 நிமிஷம் கழித்து எரர் காமிச்சிட்டே இருக்கும். டைமிங்கும் எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கிளாத்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் இதில். சரிங்களா? ஜென்டில் வாஷ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் துவைக்கிற மாதிரி துணிங்க இருக்குது பார்த்தீங்களா, ஜிமிக்கி வச்ச ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ் வந்து இதில் போட்டுக்கலாம் நீங்கள். சரிங்களா? இதில் வந்து பேபி கேர், கை குழந்தைங்க துணி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் கையிலேயே துவைச்சிட்டேன், எனக்கு வேறு அலசி புழிஞ்சி கொடுத்தா போதும் அப்படின்னா ரின்ஸ் ப்ளஸ் ஸ்பின்னில் வச்சுக்கலாம்.
இது அலசுறது, இது வந்து புளியுறது. இது வந்து ரீஃப்ரெஷ். இது ரீஃப்ரெஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஹாஃப் டே போட்ட துணி இருக்குது, இல்லை 1 டே போட்ட துணி இருக்குன்னா இதில் வச்சுக்கலாம் நீங்கள். புரியுதுங்களா? 1 டே துணி கூட இதில் போடலாம், தப்பு கிடையாது. அதாவது ஸ்கூல் போகிறவங்க இருப்பாங்க, இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க. இந்த இதில் போட்டிங்கன்னா 31 நிமிஷத்துலேயே துவைச்சி அலசி புழிஞ்சு கொடுத்துரும் உங்களுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் துணிங்க போட்டுக்கலாம். உல்னஸ் வந்து ஷொட்ரு, பனின் கிளாத்ஸ் அந்த மாதிரி இது துணிங்க வந்து இதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து புல்கி வந்து பெட்ஷீட் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த குயிக் 15 வந்து இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போய்ட்டு வந்திருக்கீங்க, ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் தான் ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னா இதில் போட்டிங்கன்னா 15 நிமிஷத்தில் துவைச்சி அலசி புழிஞ்சிரும். நான் சொன்னது இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இதை விட்டு மீதி எல்லாமே நீங்கள் செட் பண்ணி விட்டால் மட்டும் போதும், துவைச்சி அலசி புழிஞ்சி அதே ஆஃப் ஆகிடும். புரியுதுங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இதை சூஸ் பண்ணுறேன் மிக்ஸ் ஃபேப்ரிக்கில். இதில் டிலே டைம் வேணும்னா டிலே வச்சுக்கலாம். அதாவது நான் 1 ஹவர் வைக்கிறேன்னா அந்த 1 ஹவர் கழித்து தான் வந்து மிஷின் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. அதுக்குள்ளார வந்து சைலண்ட்டாக தான் இருக்கும் மிஷின். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் வந்து நான் இதில் 1000 ஆர்பிஎம் இருக்குது, நான் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன் 1200 ஆர்பிஎம். அதோட ஸ்பீடு, புளியிற ஸ்பீடு இது. சரிங்களா? புளிஞ்சி கொடுக்குற ஸ்பீடுக்கு நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதே வந்து நம்ம லாங் 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணோம் ரெண்டுமே அப்படின்னா சைல்ட் லாக் ஆகும். மிஷின் ஸ்டார்ட் கொடுத்துட்டு தான் பண்ணணும், அதுக்கு முன்னாடியே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இப்போ பசங்க இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பசங்க இருந்தால் சைல்ட் லாக் பண்ணிக்கணும். அது வந்து பெட்ரு. ஏதாவது சுற்றினா கூட மிஷின் வந்து ஒர்க் ஆகாது. புரியுதுங்களா? இது டெம்பரேச்சர் வந்து 40 இருக்கிறதுக்கு நான் 60 கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான், அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாது. 40 கம்பெனி கொடுத்ததே போதும்னா நீங்கள் அதில் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். அதாவது கொஞ்சம் நிறைய அழுக்கு இருக்கிற துணிங்கெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் 60 கூட வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா அப்பில் போனீங்கன்னா ப்ரீ வாஷ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்மளுக்கு ஒரு வாட்டி வாஷ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான் செட் பண்ணியிருப்போம். ப்ரீ வாஷில் வச்சு விட்டோம்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் வந்து வாஷிங்கும் நல்லாயிருக்கும், தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ப்ரீ வாஷில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சோக்கு. இப்போ ஒரு இந்த ஆப்ஷனில் வச்சுருக்கோன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, தனியாக ஊற வச்சு மிஷினில் எடுத்து போடுவாங்க. இதில் வச்சிங்கன்னா அதே ஊற வச்சு துவைச்சி அலசி உங்களுக்கு புழிஞ்சு கொடுக்கும். சரிங்களா? ஊற வைக்கிற ஆப்ஷன் வச்சிங்கன்னா கொஞ்சம் வாஷிங்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டெயின் வாஷு, கரை இருக்கிற துணிங்க அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இதில் நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டர்பிடிட்டி சென்ஸ் வந்து ஐஸ், இது ஏஐ மோடு. இது ஆப்ஷன் நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுவே சென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வாஷ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வயசானவங்க துணி, அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் படுத்த படுக்கையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ட்ரெஸ் வந்து நீங்கள் இதில் வச்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இது. சரிங்களா? இது வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ். இது எல்லாமே கம்பெனி கொடுத்தது. நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டால் மட்டும் போதும், அதுவே துவைச்சி அலசி புழிஞ்சு கொடுத்துரும் உங்களுக்கு. புரியுதுங்களா? இது சொல்லி கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்க? இது எல்லாமே புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? இதில் ஏதாவது லாக் பண்ணி வைக்கலாம்னு சொன்னீங்களா, அது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரெண்டும் ஒரே வாட்டி அழுத்தணும். லாக் எடுக்கணும்னா அதே பட்டன் தான், மறுபடியும் ஆன் பண்ணி விட்டு இங்கே அழுத்துனீங்கன்னா அன்லாக் ஆகிடும். இது எல்லாமே உங்களுக்கு ப்ரோக்ராம் என்ன வேணுமோ அதை செட் பண்ணிவிட்டு கடைசியில் மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? சவுண்ட் வரும் பாருங்க, வந்துச்சிங்களா? இது வந்துச்சுன்னா மிஷின் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இது பாருங்கள், சைல்டு லாக் பண்ணுறது இப்படி தான். ரெண்டுமே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 செகண்டு. இங்கே பாருங்கள், பிளிங்க் ஆகிறது விட்டுட்டு நின்றுடுச்சுன்னா லாக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். மறுபடியும் அன்லாக் பண்ணோன்னா அதே தான், 3 செகண்ட் பிடிச்சிங்கன்னா அது போயிடும், அவ்வளோதான், போயிடுச்சு. சைல்ட் லாக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது சின்ன பசங்க இருந்தால். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கேட்கலாம் நீங்கள். இது இப்படி பண்ணுறத விட இப்படி வச்சு இப்போ ஆன் ஆஃப் ஸ்டார்ட் பாஸ் அழுத்திக்கோங்க. இந்த மாதிரி நான் பிடிச்சிருக்கிற மாதிரி. இப்படி வேண்டாம், இப்படியும் வேண்டாம், உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்காது. இப்படி வச்சுட்டு பாஸ் கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக சென்டர் பாயிண்டில்.
नहीं रहो दिखाता नहीं रही ಏನೋ ನೋಡಿದೆ ಅದು ಸುತ್ತ ಇರೋದು ಅವ್ರು ಚೆಕ್ ಮಾಡ್ತಾರೆ ಅವರು ಎಲ್ಲವೇ ಕಟ್ಟೆನ ಚೆಕ್ ಮಾಡಿದ್ರು இதில் வந்துட்டு லிக்விடு மட்டும்தான் போடணும் இது போடக்கூடாது பவுடர் போடக்கூடாது இது வந்து 30 வாட்டி துவைச்சதுக்கப்புறம் க்ளீனிங் பவுடர் வருது உள்ளே உப்பு தண்ணி தான் எல்லா ஏரியாவுக்கும் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஸ்கேல் எடுக்கிறதுக்குன்னே ஒரு க்ளீனிங் பவுடர் வருது அதை நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து எடுத்துன்னு வந்து போட்டு கொடுப்போம் சரிங்களா எப்போ பண்ணோம்னா 30 வாட்டி துவைச்சதுக்கப்புறம் அந்த க்ளீனிங் பவுடர் போடணும் சரிங்களா அவ்வளோதான் வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் கேட்டுக்கோங்க இதை ஆன் பண்ணிவிட்டு டப் க்ளீன் ஆப்ஷன் சொன்னேன் இல்லைங்களா அந்த பவுடர் போடுறது எப்படின்னா இதை ஆன் பண்ணிவிட்டு இந்த டிலே பட்டன் இருக்குது இல்லைங்களா லாங் ஒரு 3 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த டப் க்ளீன் ஆப்ஷன் வந்துடும் க்ளீனிங்களா க்ளீனிங் ஆப்ஷனு அந்த பவுடரை போட்டு டப் க்ளீன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் வேறு ஏதாவது